சார் ஒரு அதிமுக ஜனநாயகத்துக்கான ஒரு இயக்கம் தலைவர் தானாகவே தகவமைத்துக் கொள்குது. யார் ஒன்னாலும் போட்டி போடுறோம். உங்களுக்கு அப்படி இல்ல. அவர் இறந்த உடனே, கலைஞர் இறந்த உடனே ஸ்டாலின் அவர்கள் வராங்க அந்த இடத்துக்கு. எந்த சிக்கலும் கிடையாது. நாங்க எத்தனை பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரோம். ஒரு மோசமான காலகட்டத்தில் எடப்பாடியார் தலைமைக்கு வந்த பிறகு நீங்க ஜோசியம் சொன்னீங்க, இன்னைக்கு போயிடும் நாளைக்கு போயிடும். இடைத்தேர்தல் ஜெயிச்சு ஆட்சியை தக்க வச்சாரா இல்லையா? யோசிச்சு பாருங்க சார். கடந்த தேர்தலில் கூட பிரதம மந்திரி வேட்பாளர் கிடையாது, கூட்டணி கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் உட்கட்சி பிரச்சனைகளை சந்திச்சு வர்ற ஒரு கட்சி மக்களுக்கான இயக்கமா, ஒரு குடும்ப கட்சி மக்களுக்கான இயக்கமா? அப்ப 10 வருஷம் மூலையில இருந்தீங்களே. ஈழத்தமிழர் பிரச்சனை மக்கள் உங்களை புறக்கணிச்சாங்களே, 2Gல புறக்கணிச்சாங்களே. நீங்க சொல்லுங்க, எங்களுடைய வரலாறு நீங்க சொல்லுங்க. 2 வரை 10 வருடம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருக்கும் சார். அதனால எந்த ஒரு கட்சி கொச்சைப்படுத்த கூடாது. முதல்ல யார் வரணும், யார சேர்க்கணும், யார வேண்டாம் சொல்லணும்ன்றத அதிமுக தான் முடிவு பண்ணும். மத்தியில ஆட்சி செய்யற பிஜேபிக்கே நாங்க தான் முடிவு பண்றோம். நீங்க என்ன சார் அவங்களுக்கு மத்தியில இந்தியாவை ஆள்ற பிஜேபிக்கே நாங்க தான் முடிவு பண்ணுவோம், நாங்க தான் சீட்டு கொடுப்போம்னு சொல்றோம். ஏதோ ஒரு சார் இல்ல, மக்கள் தான் சார். மக்கள் தான் சார். மக்கள் தான் ஓட்டு போட போறாங்க. அதிமுக கூட்டணி ஜெயிக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு சார். அதுல யார் இருப்பாங்க இல்லன்றத காலம் முடிவு பண்ணும். அதுக்கு இன்னும் காலங்கள் இருக்கு.